ஹாய். அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா குழம்பு, ரசம், தயிர் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு. சரி ஒரு நேரத்துக்கு என்ன செய்யறது அப்படின்னு யோசிக்கிறப்ப, பூண்டு சாப்பாடு செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் பூண்டு ஒரு 3 கட்டை பக்கத்தில் உரித்து நான் சின்ன ஜாரில் போட்டு நல்லா மையம் அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கடலப்பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டு வெங்காயம் நிறைய போட்டு வரமிளகாய் போட்டு மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு வணங்கவே அரைச்சி வச்ச பூண்டையும் சேர்ந்து நல்லா எண்ணெயில் நல்லா சோற வணங்கிடணும். அப்போ தான் பூண்டு வாசம்லாம் போகும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா அந்த பூண்டு வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வடச்சட்டியில் வச்சு வணக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அதை இறக்கி வச்சு சாப்பாடு சூடு ஆறுனதுக்கப்புறம் அதை போட்டு கிளறி சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் பூண்டு சாப்பாடு. இதைத்தான் பார்த்திங்க அப்படின்னா அன்றைக்கி நான் பண்ணியிருந்தேன்.